ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் சோபகிருது வருஷம் பங்குனி மாதத்தினுடைய பலனை பார்க்கலாம். 14/3/2024 13/4/2023 வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய அதாவது பங்குனி மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்றத குறிக்கிற வகையில் நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சூரியன் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லக்கூடிய நாளை மாதத்தை நம்ம மீன மாதம் அதாவது பங்குனி மாதம் அப்படின்னு குறிக்கப்படுறது தமிழில். இது சோபகிருத்து வருஷத்தினுடைய கடைசி மாதம், அதாவது தமிழ் மாதத்தினுடைய கடைசி மாதம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி சுக்கிரன் மற்றும் செவ்வாய் 3 கிரகங்கள். சூரிய பகவான் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்திலும் புத பகவான் நீச்சம் பெற்றும் அது தவிர ராகு பகவான் 12ஆம் இடத்திலும் இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய சிறப்பு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1/4/2024 சுக்கிர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அதனால் இந்த மாதத்தில் 4 கிரகங்கள் சேர்ந்து 1ஆம் தேதி 1/4/2024 மேலே இருக்குது. அதுவும் ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தேன்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 14/3/2024 அன்னைக்கு காரடையான் நோன்பு அப்படின்வா மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய நாள். இது எதனால் பிரசித்தி அப்படின்னா சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவானை அதாவது யமதர்மன் பிரிந்து எடுத்து சென்ற போதிலும் அவரை போய் பிடித்து அவருடைய உயிரை மீட்ட நாளாக கருதப்படுகிறது. அதனால் என்ன அப்படின்னா இந்த பங்குனியும் மாசியும் பங்குனியும் கூடுற நாளான இன்னைக்கு திருமணமான பெண்கள் எல்லாம் தன்னுடைய கணவன் நல்லபடியாக இருக்கணும், அவருடைய ஆயுஸ் நல்லபடியாக கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பூஜை பண்ணுறதும் விரதம் இருந்து பூஜை பண்ணுறதும், அதை தவிர திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு பூஜை பண்ணுறதும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இதை தவிர இந்த மாதம் பார்த்தாலேயானால் பங்குனி உத்திரம் அது ஒரு பெரிய விசேஷம். அதாவது பௌர்ணமி நாள். பங்குனி உத்திரம்ன்றது ஒரு விசேஷ பௌர்ணமி நாள். இந்த பௌர்ணமி நாள் எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னா சிவபெருமான் திருமணத்தை சொல்லக்கூடியது. அதாவது மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், அதை தவிர முருகன் தேவயானி கல்யாணம், அதை தவிர இந்திராணி அவர்களுடைய திருமணம், சந்திரன் தன்னுடைய 27 மனைவிகளை 27 நட்சத்திரங்களாக மனைவிகளை திருமணம் செய்து கொண்ட நாள். இதை தவிர இன்றைக்கி திருமணம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. அது 25/3/2024 வருது பங்குனி உத்திரம். பொதுவாகவே ஜோதிடத்தில் பார்த்தீங்களேன்னா பங்குனி உத்திரம் ஒரு பௌர்ணமி அப்படின்றதுனால மிகவும் ஏற்றம் கொடுக்கக்கூடியது. ஏன்னா சூரியன் தன்னுடைய நட்பு வீடான குருவினுடைய வீட்டில் இருக்கார். அது ரொம்பவும் விசேஷமான விஷயம். அதை தவிர சந்திர பகவான் சமசப்தமத்தில் போய் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதும் நல்ல ஒரு ஏற்றம். இதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் அமையும். இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்றது உண்மை. இந்த பங்குனி உத்திர திருவிழாவின் போது பார்த்தலையானால் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கமலவள்ளி தாயார் நாச்சியார் சேர்த்தி சொல்லுவாள். அது ரொம்ப விசேஷம். அதாவது ரங்கநாதர் சேர்த்தி கொண்டாடுவாள் ஸ்ரீரங்கத்தில். அதனால் ஸ்ரீரங்கம் ரொம்பவுமே ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கும் இந்த பங்குனி உத்திர திருவிழாவில். இதை தவிர பார்த்தலையானால் 8/4/2023 அன்னைக்கு அமாவாசை. அமாவாசைக்கு அடுத்த நாள் சந்திரமானம்னு சொல்லக்கூடிய சந்திரனை பேஸ் பண்ணி மாதப்பிறப்புகளை கொண்டாடக்கூடிய, அதாவது தெலுங்கு அதை தவிர கன்னடா இவாளெலாம் கொண்டாடக்கூடியவர்கள். இவர்கள் அந்த தெலுங்கு வருடப்பிறப்பு
வருடப்பிறப்பை வந்து கொண்டாடுறாங்க. அதாவது 9/4/2023 அன்றைக்கி பார்த்தாலேனால் தெலுங்கு வருடம் அவளுக்கு யுகாதி பிறக்கிறது. இது ஒரு பெரிய விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அது தவிர இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை 14/3/2024 முதல் 13/4/2024 வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்ப்போம். என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், நேம் ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் நீங்கள் அனுப்பினேனையான உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு வந்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். மெயினாக வந்து பாத சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாப்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து எப்படி போயின்னு இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய கோச்சார பிரகாரம் உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றம் கிடைக்குமா, இல்லை பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 14/3/2024 முதல் 13/4/2024 வரை சோபகிருது வருஷம் பங்குனி மாதத்தின் பலன்களை ஒன்றுண்டா பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இருந்தாலும் சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரனை வச்சு தான் இந்த மாதத்தை பலன்களை சொல்லுவோம். இந்த பங்குனி மாதம் சோபகிருது வருஷத்தினுடைய பலன்களை பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான் போகிறார். அவரே 10ஆம் அதிபதி. அவர் வந்து 5ஆம் இடத்துல போய் ராகுவினுடைய சம்பந்தம், நீச்ச புதனோட சம்பந்தம் இருக்கிறதுனால தொழிலில் மாற்றங்கள் வரும், தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம், அதாவது லாபத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் புதிய கடன் ஏற்படும், புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. 4ஆம் இடத்துல ராசியின் அதிபதியே போய் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படும். தாயின் உடல் நலத்தை சற்று கவனமாக பார்க்கறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் நீச்சப்பட்டிருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு படிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு இந்த காலகட்டத்தில் சிறிது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதாவது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடியது. அதனால் வந்து சிறு சிறு தொல்லைகள் உண்டு. உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கும். வீடு வாங்கும் பொழுது கொஞ்சம் வில்லங்கங்கள்லாம் பார்த்து வாங்கிறது, ரொம்ப வில்லங்க சான்றிதழ் எல்லாமே பார்த்து வாங்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா சட்டத்தில் இருக்கக்கூடியவற்றை வைத்து செய்கிறது நல்லது. ஏன்னா சட்டபூர்வமாக அனுமதி பெறாததை பண்ணாதீங்க. இந்த காலகட்டத்தில் அது பிரச்சனையில் கொண்டு போய் முடியக்கூடிய காலமாக இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரும். குழந்தைகள் மூலியமாக சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. மிச்சப்படி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். சட்டம் அதாவது கவர்மெண்ட் சொல்கிறத கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. அதை தவிர வந்து கவர்மெண்ட் சொல்கிறது தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். அர்த்தாஷ்டம சனி, பேச்சில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற பேச்சுக்கள் தேவையில்லை. உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனின்றதுனால கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, துர்கை அம்மனை சேவிச்சுட்டு வாங்க வெள்ளிக்கிழமை. அது ஒரு நல்ல ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்கள்ன்றது வந்து 17/3 19/3 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், புதிய வெளியூர், வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை போக வேண்டி வந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா அரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும்.
இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். அவரே தனஸ்தானத்தையே பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது நல்லது. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் டைவர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையும் தந்தையின் உடல்நிலையும் சற்று கவனம் தேவை. தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தி இருக்கும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் நல்ல ஏற்றமான மாதம். உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. கடன் அதிகமாக வாங்க வேண்டாம். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.